ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இந்த சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடேயிலே உலகம் முழுவதும் கர்த்தர் நமக்காக நம்முடைய சொந்த ஒரே பேரான பெருமானாகிய கிறிஸ்து இயேசுவை ஜீவனாய் கொடுத்து இந்த உலகத்தில் எவ்வளோ அன்பு கூர்ந்தார். மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவின் அன்பு, பரிபூர்ணமான அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது என்பதை குறித்து உலகம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஹல்லேலூயா, நம்மளுக்காக கிறிஸ்து இயேசு தன்னைத்தானே மரணத்துக்கு தன்னைத்தானே ஜீவ பலியாக குற்ற நிவாரண பலியாக கொடுத்து மறித்து ஹல்லேலூயா, அவர் மறித்தவர் மாத்திரமல்ல, இன்னைக்கும் உயிர்த்தெழுந்து ஜீவனமாக இருக்கார். ஹல்லேலூயா. அவை இந்த நாளில் கர்த்தருடைய பாடுகளை குறித்து ஹல்லேலூயா, அவர் நமக்காக பட்ட தியாகங்கள் ஹல்லேலூயா, சாக்ரிஃபிஷியல் ஆஃப் ஜீசஸ் ஹல்லேலூயா, உடைய தியாக குறித்து நம்ம தியானிப்போமானால் அவர் முதலாவது ஒரு பாடலில் தூங்கி பார்த்தா கெத்செமனே டு கொல்கத்தா தன்னுடைய சிலுவையில் ஒரு மறிக்கிறதுக்கு முன்பதாக கெத்செமனிலிருந்து தியாகங்கள் ஒரு பாடல்கள் தொடங்கின. எனவே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 கூட பாருங்க. அப்போது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து இயேசு அவர்களோட கெத்செமனே என்று சொன்னால் கெட்ஸ் என்று சொன்னால் ஆயில் பிரஸ், மரச்செக்கு. இந்த எண்ணெயெல்லாம் செக்கு ஆடுவார்கள் இல்லையா, நீ பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் இந்த ஒளிவ காய்களை அந்த மரச்செக்கில் போட்டு ஆட்டுவார்கள். 3 விஷ அழுத்தத்தை கொடுத்து ஒரு எண்ணெயை வெளியெடுப்பாங்க. இந்த முதலாவது பியூர் வெர்ஜின் ஆயில் சொன்னாங்க. அழுத்தம் அது மேலே உண்டாகும்போது அதுமாரி 3 விஷ இது போல் அந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பலதரமாக சுகவீனவர்களுக்கு ஜெபத்திற்காக ஒரு ஆயில்ன்றது ஒரு நைட்டிங் அபிஷேகம், கிறிஸ்டியஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தன்னை நொறுக்க சுத்தமாக கர்த்தர் அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவைதான் பாருங்க. ஏசாயா 53 5 கூட பார்க்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். ஆகவே நொறுக்கதில் இலவ நீங்கள் பாருங்கள். லூக்கா 22:44 மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். தேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இல்லையா, அங்கே 3 விசை நொறுக்கப்பட்டார். எண்ணெய் விழுவதை போல 3 விசை இந்த செக்கு மரத்தில் விழுவது போல பாருங்க. மத்தேயு 26:44 கூட பாருங்க. அவர் மறுபடியும் அவரை விட்டு போய் 3ஆம் தர்மம் அந்த வார்த்தையிலே சொல்லி ஜோன் 3 விஷயம் ஜெபிக்கும் போது மனுஷன் இல்லையா கர்த்தர் பாருங்க, அன்பை பாருங்க. அதாவது ஆதாமேவாள் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கும்போது பாவத்தின் நிமித்தம் எல்லா கிருமிகளும் மரணத்துக்குள்ள அகப்பட்டான். இங்கே கிறிஸ்து இயேசுவாகிய தேவனுடைய குமாரன் பாருங்க, தன்னை கீழ்ப்பிடிந்தவராய் கெத்செமனில் வியாகுலப்பட்டார். இல்லையா, அது மாத்திரம் இல்லை, ரத்தம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ரத்தம் ஏற்பட்ட ரத்தத்தை சிந்தி ஏன் அவர் எவ்வளோ எப்பயோ மறிச்சிருக்கலாம். நான் பாருங்க, சிலுவையில் போய் நம்மளுக்கு மறிச்சதோட காரணம் என்ன, தியாகம் என்னன்னு பார்த்தா டிவைன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜீசஸ். பாருங்க, தெய்வீக பரிமாற்றங்கள் சிலுவையில் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3:13 பாருங்க. மரத்தில் தூக்கப்பட்ட ஏவனும் சபிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டோம். இல்லையா பாருங்க, சிலுவையில் நம்ம ஆதியிலே பாருங்க, மனுஷன் உண்டான சாபங்கள் எவ்வளோ சாபங்கள் இருக்கு. ஜென்மமாக தொடர்ந்து ஒரு சாபங்கள் வந்து எதிராக முடியாது. சிலுவையில் போய் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இல்லையா, அது மாத்திரம் அதே பாருங்க. ஏசாயா அவருடைய தாய்மொழினாலே குணமாகணும்னு சொல்லி ஏசாயா 53:5 கூட பார்க்கலாம். அவருடைய தாய்மொழியால் குணமாகிறோம். இல்லையா, எத்தனையோ முறை இப்போ 600 கோச்சர்கிட்ட சொல்கிறாரு. ஒரு முதுகை அடித்து ஒரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இந்த காயங்கள், தசைகள், எலும்புலாம் தெரிகிற அளவுக்கு தசை வீட்டு கொண்டு வரணும். அவ்வளோ முறையை நம்மளுக்காக பாடுபட்டு நொறுக்கப்பட்டு அந்த ரத்தத்தை பிழிந்து சிந்தினார். அது ஆகவே நம்மளோட தமிழ்நாளை நம்ம ஏன் நம்மளுக்கு இருக்கிற
வியாதிகள், நம்மளுக்குள்ள இருக்கிற டயபெட்டிஸ், கேன்சர், மரணத்துக்கு எதிராக எந்த ஒரு காரியம் சுகமாக முடியாது இல்லையா? இந்த நாளையில் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி பட்டவங்க தொடர்ந்து வருகிற சாபமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பாவத்தின் சாபத்தில் மீட்டு கொண்டார் இல்லையா? அவைதான் அடுத்த நாளிலே காரணம் என்ன? அந்த ரத்தத்தில் தான் பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அதுதான் பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வரும்போது தேவனாகிய கர்த்தர் பாஸ்ஸவர் பஸ்கா நாளிலே அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து மேலும் இந்த டோர் போஸ்டில் ரைட்டில் லெஃப்ட்டு மேல் பகுதியில் பூசுவாங்க. அது தேவன் பார்க்கும்போது அதை கடந்து போவார். அவங்க கூட பாவியில் இருக்கும்போது தேவனோட உக்கிர கோபாயில் குணத்தில் இருக்கும்போது அவனோட சொந்த குடும்பங்களோட ரத்தத்தை சிந்தி அதை பார்க்கும்போதெல்லாம் இல்லையா என்னோட நம்ம மீது இருக்கிற அந்த கோபாக்கின் நீக்கி இல்லையா திருவிழா இருக்காங்க. காரணம் அதே அதை பாருங்கள், அப்போவே அது கிராஸாக தெரியும். அவ்வளோ மேல் பக்கத்துலையும் கீழ் பக்கத்துலையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் யாத்திராகமும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் யாத்திராகம் 12 நீங்கள் பார்க்கலாம். அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை குசியும் நிலைக்காயும் 2 நிலையில் மேற்சட்டத்தில் தெளிக்கும். அது பாருங்கள், அப்படி கிராஸாக வரும். அது கிறிஸ்டியஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஆட்டுக்குட்டியாக இல்லையா உங்களுக்காக பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக சிறுவில் மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா? இல்லை இன்னைக்கு மருத்துவ மாத்திரம் அவர் வீட்டிலும் ஜீவன் மறுக்கிறார் இல்லையா? செம்மனில் ரத்தத்தை அவர் சிந்த ஆரம்பித்தார். காரணம் பாருங்க, லேவியராகமத்தில் கூட நீங்கள் பாருங்க 17-11 வசனத்தில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது இல்லையா? ஆத்மாவிற்காக பாவத்தை செய்கிறது ரத்தமே. இந்த ஆத்மாக ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிக்கலை என்று சொல்லிட்டு இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. நீங்கள் அதை Ebreu 9:22 பார்க்கலாம் இல்லையா? வேதம் கற்றுப்பாரு நம்மளுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கு. இன்றைக்கும் ஆபிலின் ரத்தம் ஜஸ்டிஸுக்காக அதை கதறிச்சு உங்களுக்கு, ஆனால் ஆட்டுக்குடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்காக மெர்சிக்காக உங்களுக்காக இன்றைக்கி பேசிக்கணும் இல்லையா? அதே கத்தோட ரத்தம் இன்றைக்கும் அதே நீங்கள் பேச 1:7 பார்க்கலாம். இவருக்குள் பாவனைக்காகிய மீட்பு ரத்தத்தில் தான் உங்களுக்கு உண்டாயிருக்கு இல்லையா? இந்த சிறுவில் கொள்காதில் நம்மளுக்காக மறித்த அவர் சொன்ன 6வது வார்த்தை கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் யோவான் 19:30 பாருங்க. இயேசு கடையை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அதில் பாருங்கள். அதில் கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா எட்டலஸ் ஆய் என்ற அர்த்தம், பெய்ட்ஃபுல் அர்த்தம். எல்லாம் முடிந்தது, ஃபுல்லி செட்டில். ஃபுல்லி ஏன் சொல்கிறாங்க முடிந்ததுன்னு சொன்னால், நீங்கள் கொலோசியர் பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்துக்கு வருவதால், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் ராஜைக்கு எடுத்து சிறுமையை ஆணையிட்டு இல்லையா? இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதமாக இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தை சத்திரங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க இல்லையா? விரோதமாக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறுதி கொண்டு வெளியரங்கமான பணமாக்கி அவளின் மேல் சிறுவை வெற்றி சிறந்த அலையிலூயா எத்தனை நாளிலே வெற்றி சிறந்த சிறுவை என்பது வெற்றியை தந்தது. வெற்றி என்ற ஷவுட் ஆஃப் வெற்றி தான் எல்லாம் முடிவு என்று சொன்னார். இதுக்கு விரோதமாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெப்ஸ், லீகல் டெப்ஸ் அகேன்ஸ்ட் இன்மேன்ஸ் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. கொலை செய்ய வேண்டியதில்லை. அந்த விரோதமாக அந்த கையத்தெல்லாம் அவங்க குலைத்து போட்டு கேன்சல் பண்ணி அப்புறம் துரைத்தன அதிகாரங்களையும் உறுதிக்கு வெளியரங்கமான குலமாக்கி. அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை டிஃபீட் பண்ணால், டிஃபீட்டட் ராஜா வந்து ஷேக்கல்ஸ் அவனை கட்டி, இரும்பு குழலை கட்டி, சண்டையில் கட்டி வெளியரங்கமாக அவனை நடத்தி கொண்டு வந்து, இந்த ராஜா தானே பார்த்து பயந்தீங்க, ஏதோ இவன் அப்படின்னு அவன் தோற்கடிக்கப்பட்டவன் போற்று போகணும் என்று சொல்லி ராஜா முன்னணியில் அவனையே ஒருவர் வெற்றி சிறந்தவர், பின்னணியில் கட்டப்பட்டவன் அவர். அதுதான் கட்டத்தை சிலுவையில் சத்துருவை வெளியரங்க குலமாக்கி அதிகாரங்களாக உறுதி கொண்டது. அவர்களை நசுக்கி வெற்றி சிறந்த இவைதான் முடிந்தது என்ற இயேசு கிறிஸ்து 6வது வார்த்தையாகிய எட்டலஸ்தா என்று சொன்னார் இல்லையா? நிலையிலே கத்த தியானிக்கிற அந்த 40 வருஷங்கள் பத்தாது. அவனுடைய அன்பு அப்படிப்பட்டது. அவருடைய விலையேற பெற்ற அன்பு
இதை இன்னைக்கு நம்மளுக்காக பேசிக்கிறது, இன்னைக்கு நம்மளுக்காக அறிந்து பேசுகிறாங்க. ஆகவே அந்த அன்பு, அந்த அன்புடைய அந்த அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லை தெரிஞ்சிருக்கேன் இல்லையா? அந்த அன்பு பரிபூர்ணமாக சிலையில் வெளிப்பட்டது இல்லையா? அந்த அன்பு கிறிஸ்டியஸ் அன்பு இதுக்குள்ள எப்போதும் இல்லையா பூர்ணமாக வெளிப்படும் இல்லையா? கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ஊட்டப்பட்ட அந்த அன்பு, கிறிஸ்தியேசுவின் அன்பு இல்லையா இன்றைக்கும் நம்மளுக்கு சிலுவையில் பரிந்து பேசுகிற ரத்தம், இன்றைக்கும் இந்த மெர்சி சீட்டில் பேசுகிற ரத்தமாக இருக்குது இல்லையா? அந்த ரத்தத்துக்கு வரும்போது பாவனைப்பாக மீட்பு நிச்சயம் இல்லையா? வெற்றி நிச்சயம் இல்லையா? அது கிறிஸ்டியஸ் வெற்றி சிறந்தவன் நமக்கு வெற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கும் இந்த கல்வாரி அன்பு மாறாதது, அவருடைய அன்பு இல்லையா மறையாதது. அவர் நித்திய ஸ்நேகத்தை நமக்கு தம்முடைய நித்தியான ஸ்நேகத்தை நம்ம விட்டுக் கொடுக்குறாங்க இல்லையா? நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொல்ற ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய அன்பு சிலுவில் பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிறார். அவையிலே கற்றுதாமே அன்பினால தொடர்ந்து அல்லது அவர் வருகை மட்டும் அந்த அன்பினால் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? நியாயத்தில் பயமில்லாத நிற்கத்தக்க அந்த அன்பு நம்ம பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார்.